இன்றைக்கு அவனுடைய தகப்பனுடைய ஆஸ்திகளை வாங்கி கொண்டு அவன் உலகத்தை தேடி போனானோ அன்றைக்கே அவன் வேசிகளிடத்தில் போய் தன்னுடைய பாவ வாழ்க்கைக்குள்ள போய் தன்னுடைய ஆஸ்திகளை அவ்வளவு அழித்து போட்டான். ஆஸ்திகளை அழித்து போட்ட பிறகு அவனுடைய நிலைமை நீங்கள் பைபிள் வாசிப்பீங்க. அவன் பன்றிகளை மேய்க்கிறவனா இருந்தான். ஆனா அவனுக்கு சாப்பிட கூட அவனுக்கு ஆகாரம் கிடைக்கலன்னு வேதவசனம் சொல்லுகிறது. அவனுக்கு சாப்பிட ஆகாரம் கிடைக்குமா பன்றியோட தவிட போய் எடுத்து சாப்பிடலான்னு போகும்போது அந்த தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. ஆனா 17வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அவனுக்கு புத்தி தெளிந்த போது என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். அவன் வயிற்று பசியினால் சாகிறேன் அப்படின்னு அந்த வசனத்தை உணர்ந்து பார்க்கும் பொழுது அந்த வயிற்று பசியினால் அல்ல, ஆத்தும பசியினால் அவனுக்கு மரணத்துக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலைகள் அவன் இருக்கிறான். அப்பொழுது அவனுக்கு புத்தி தெளிந்து விட்டது. புத்தி தெளிந்த பொழுது அவன் சொல்லுகிறான், நான் என் தகப்பனை தேடி போவேன், அவருடைய